நான் தொரப்பாக்கம் பகுதியில் சேர்ந்தவங்க. நான் தொரப்பாக்கத்தில் சஞ்சய்னு ஒரு பையனை வந்து லவ் பண்ணேன். அவங்களும் என்னை லவ் பண்ணாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க அம்மா ஃபோனை எடுத்து அசிங்கமாக என்னை திட்டிட்டு நாங்கள் வந்து பெரிய ஆள், நாங்கள் வந்து கட்சியில் இருக்கோம், அதனால் உன்னெல்லாம் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அசிங்கமாக என்னை ஃபோனில் திட்டினாங்க. அவன் வந்து ஆம்பளை பையன், அவன் அப்படி தான் பண்ணுவான், என் பையன் அப்படி தான் பண்ணுவான், நாங்கள் அதுக்கு நீ எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணி அவனுக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட பையனால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இது சம்மந்தமாக வந்து தரமணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. நான் வந்து ஜனவரி 8ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் அவங்க இன்னுமே ஆக்ஷன் எடுக்காமல் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த பையனோட அவங்க அப்பா வட்ட செயலாளர்னால இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இன்னும் ஆக்ஷன் எடுக்காமையே இருக்காங்க. எத்தனை வருஷமாக லவ் பண்ணிருக்கீங்க? 1 வருஷமா. ஒரு கோரிக்கை என்னமா இப்போ? நீதி வேணும், என்ன வேணும்? அந்த பையன் கூட நீங்கள் வாழணுமா இல்லை அந்த பையன் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா? அந்த பையன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு அதுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.